இன்னைக்கு வந்து ஒரு சாதனை பண்ண போறேன். அது சாதனையா சோதனையான்னு இதுக்கு மேல தான் தெரிய போகுது. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை இல்லையா, சந்தைக்கு போகணும். வீட்லயே டைம் வந்து 6 மணி போல ஆயிடுச்சு. இதுக்கு மேல நம்ம சாரீலாம் வேர் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா டைம் ஆகி போயிரும்னு சொல்லிட்டு நைட்டியோட சந்தை கிளம்பிட்டேன். நம்ம வீட்ல இருந்து சந்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4ல 5 கிலோமீட்டர் தான் இருக்கும். சரி வில்லேஜ் வழியா போயிடலாம், மெயின்ல போகாம வில்லேஜ் வழியா போயிடலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். இதுக்கு முன்னாடி சந்தையில வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் நைட்டி போட்டு வந்து நான் பார்த்துருக்கேன். அது இல்லாமல் நாம் போகிறது வேறு கொஞ்சம் இருட்டு தானே, யாரும் அந்த அளவுக்கு பெருசாக ஒன்றும் கவனிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் நானும் சந்தை கிளம்பிட்டேன். அதே போல் யாரும் ஒன்றும் பெருசாக நம்மளை ஒன்றும் டிஃப்ரெண்ட்டாக பார்க்கல, எல்லாரும் எப்பயும் போல தான் இருந்தாங்க. ஏன்னா நிறைய பேர் சந்தையில் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டி போட்டு வந்திருக்காங்க. நான் அதெல்லாம் பார்த்துருக்கேன். இருந்தாலும் நாம் போட்ட நைட்டி வந்து பார்த்தீங்கன்னா நைட்டி மாதிரியே இல்லை, கொஞ்சம் கெவுன் மாதிரி தான் இருக்கும். அதனால் எனக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் டிஃப்ரெண்ட் தெரியல. அதே மாதிரி சந்தைக்கு போனதுக்கப்புறம் நம்மளும் யாரும் ஒன்றும் டிஃப்ரெண்ட்டாலாம் ஒன்றும் பார்க்கல. அதே போல் எல்லாருமே கேஷுவலாக தான் இருந்தாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி வித்துட்டு இருந்தாங்க. குட்டிமா ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி வேணும் வேணும்னு கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் ஸ்ட்ராபெரினா என்னன்னே தெரியாமல் தான் கேட்டுட்டு இருந்திருப்பாங்க போல். வாங்கிட்டு வந்து கொடுத்தோன்னே அந்த டேஸ்ட்டு குட்டிமாவுக்கு பிடிக்கவே இல்லை. ஆனால் ஜெயக்குட்டி வந்து பார்த்தீங்கன்னா தயிர் மோர் இந்த மாதிரிலாம் புளிப்பான ஐட்டம் சாப்பிட மாட்டான், ஊறுகாலாம் சாப்பிட மாட்டான். ஆனால் அந்த ஸ்ட்ராபெரி மட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நானுமே ஒரு பாக்ஸ் வாங்கிட்டு வந்தேன். அதில் ஒரு ஸ்ட்ராபெரி கூட எடுத்து சாப்பிடணும்னு தோணல. ஆனால் ஃப்ளேவர் சூப்பராக இருந்துச்சு. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி வந்து புளிப்பாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா, அதனாலேயே எனக்கு அதை சாப்பிடணும்னு தோணவே இல்லை. சந்தையில் இந்த டைம் புதினாவும் கொத்தமல்லி ரெண்டும் சேர்த்து வந்து 10 ரூபாய்க்கு, ஒவ்வொரு கத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா 5 ரூபாய்க்கு கொடுத்துருந்தாங்க. இருட்டாகிறதுக்கு முன்னாடி போனோம்னா ஒரு கத்தை வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபாய் 20 ரூபாய் இப்படி சொல்லுவாங்க. ரொம்ப இருட்டாயிடுச்சுன்னா ஒவ்வொரு கத்தையும் 5 ரூபாய்க்கு கொடுத்துட்றாங்க. ரொம்பவே இருட்டானதுக்கு அப்புறம் போகிறோம் அப்படின்னா ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிட்டன் காய்கறியெல்லாம் வீட்டுக்கு எடுத்து போகிறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு கொஞ்சம் காய்கறியெல்லாம் ரேட்டு கம்மியாக கொடுத்துருவாங்க. அப்புறம் காய்கறி சேர்த்து போட்டு கொடுத்துருவாங்க. இந்த வாரத்துக்கு தேவையான காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பூவு காக்கட்டாம்பூ ஒரு முளம் 20 ரூபான்னு சொல்லியிருந்தாங்களா, சரின்ட்டு 50 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருந்தேன். டிஷ்யூ பேப்பர் வச்சு தான் பூ வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம், ஒரு வாரம் ஃப்ரிட்ஜில் வச்சு பார்க்கலாம் எவ்வளோ நாளைக்கு தாங்குதுன்னு.